பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சீனாவில் இருந்து பரவும் வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப எதுவா இருந்தாலும் WHO கைட் பண்ணுவாங்க. WHO தான் 2019 கொரோனா வந்த உடனே உலகம் முழுக்க அவங்க தான் இது சொன்னாங்க. WHO, ICMR போன்ற பல்வேறு நிர்வாகங்களோட தொடர்புல இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த சைனாவிலிருந்து ஏதாவது புதிய வைரஸ் தொடங்கி அது உலகம் முழுக்க பரவுதுன்னு சொன்னா நாம இங்க தயார் நிலையிலேயே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகமும் நமக்கு அறிவுறுத்தும். நாமும் அதுக்கு தயார் நிலையிலே. திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் தவறி விழுந்த ஐபோன் மீண்டும் பக்தரிடமே வழங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நல்ல செய்தியா வரும். கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி தான் எடுப்போம். இந்த ஆட்சி கொடுக்கின்ற ஆட்சி, எடுக்கின்ற ஆட்சி அல்ல. அதேபோல் கடந்த காலம் கிள்ளி கொடுக்காத ஆட்சி, இந்த ஆட்சி அள்ளி கொடுக்கின்ற ஆட்சி. ஆகவே நிச்சயமாக அந்த செல்போன் உரியோருக்கு கொண்டு செல்வதற்குண்டான தீர்வு எட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதற்குண்டான பரிகாரம் நடைபெறும். திமுக எம்பி கனிமொழி தனது பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்கள் வித்தியாசமான முறையில் வடிவமைத்து கொண்டு வந்த கேக்கை வெட்டி கொண்டாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.